Drinking and smoking causes injurious tail. இல்லைண்ணா எப்பயும் போல நம்ம பசங்க ராஜி பாபு சேகர் அவனுக்கு செஞ்சிடலாம். எதுக்கு புது பசங்கள்லாம்? நிலமை போன வாட்டி மாதிரி இல்லைம்மா இருக்கு. சொன்னால் கேளு, மாறி பிள்ளைங்கள வச்சு செஞ்சிரு. இல்லைண்ணா நம்ம பசங்க ஷார்ப்பாக பண்ணுறவானுங்க, புது பசங்க எப்படி பண்ணுவானுங்கன்னு தெரிலல்ல. என்ன புது பசங்க ஏன் நாங்களும் தொழில் தான் செஞ்சோம் தெரியும்ல. இரு, இப்போ என்னண்ணா புது பசங்களை வச்சு தான் பண்ணுன்றியா? அப்படின்னா ஸ்கெட்ச் போட்டு நான் வேலையை பண்ணிட்டு வந்துனே இருப்பேன். அவங்கள ஏதாச்சும் நாங்களே காப்பாற்றி சொல்லு. நான் வரேண்ணா. இவங்களை அனுப்புறது இவனை போடுறது தான்டா. இவன் பேர் தான் காசி. இவனை தெரியாத ஆளுங்க இந்த ஏரியாலேயே இருக்க முடியாது. காசுக்காக கொலை பண்ணுறது, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணுறதில்ல இந்த ஏரியாவில் இவன் தான் வெயிட்டு. இந்த ஏரியாவில் எந்த பிஸ்னஸ் டீலிங் நடந்தாலும் இவனுக்கு கமிஷன் வராமல் போகாது. இவனுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இவன் எல்லாமே இங்கே அரசியல்வாதிங்களே இல்லை. ஜனங்க இவன் மேலே இருக்க பயத்தில் இவன் என்ன சொன்னாலும் செய்வாங்க. பணம் சம்பாதிக்கிறது தான் இவனோட குறிக்கோள். அதை சம்பாதிக்க என்ன வேணாலும் செய்வான், எப்படி வேணாலும் செய்வான். இந்த ஏரியாவில் எது நடந்தாலும் அது இவன் தலைமையில் தான் நடக்கும். இந்த பசங்களை வச்சு தான் நடக்கும். இவனுக்கு கீழே நிறைய பசங்க இருக்காங்க. ஆனால் இவன் கூடவே இருக்க பசங்க ஜெகனு, சேகர், பாபு, ராஜி, மார்க்கு. இவன் பேர் தான் மார்க் ரவி. மார்க்குன்னு கூப்பிடுவாங்க. காசி எந்த ஒரு வேலையிலையும் இவன் இல்லாமல் இறங்க மாட்டான்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே. காசி செய்கிற எல்லா சம்பவத்துக்கும் இவன் தான் மார்க் பண்ணி ஸ்கெட்ச் போடுவான். அதை இவனுக்கு கீழே இருக்க பசங்க தான் செய்வாங்க. இவன் பலமாக நினைக்கிறதே இவன் மூளையை மட்டும்தான். காசியோட கூட்டத்தில் முக்கியமான ஆளாக இருந்தவன் தான் பாலு. அவனோட ரைட் ஹேண்ட் தான் மார்க்கு. ஆனால் பாலுவோட மரணத்துக்கு அப்புறம் மார்க் தான் காசியோட ரைட் ஹேண்டாக மாறிட்டான். இவன் தான் ராஜி, காசியோட கையாள். காசி செய்கிற எல்லா சம்பவத்துக்கும் ஆள் திரட்டுறது இவன் தான். காசியோட இடத்த பிடிக்கணுன்னு இவனுக்கு ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். இவனுக்கு மட்டும் இல்லை, இவனை மாதிரி நிறைய பசங்களுக்கு காசியோட இடத்த அடையணும்னு ஒரு லட்சியம்னு கூட சொல்லலாம். என்ன மார்க் யோசிக்கிற? என்னடா எந்த வேலையாக இருந்தாலும் அண்ணனை நம்ம தானே பண்ணி தருவோம். இந்த வாட்டி மட்டும் திடீர்னு புது பசங்களோட போய் பண்ண சொல்கிறாரு. அதான் என்னான்னு தெரில. போன வாட்டி பேமெண்ட்டில் பிரச்சனை பண்ணல அண்ணங்கிட்ட, அதான் இருக்கும். என்ன ராஜி செய்யலாம்? போய் பண்ணு, பார்த்துக்கலாம். எனக்கு என்னமோ அனிமலை டவுட்டாகவே இருக்குது. எதுக்கும் எல்லாம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இப்போ நான் போகிறேன். சாயங்காலத்துக்குள்ளே வரலன்னா காசியை போட்டுருங்க. ஹலோ, எங்கடா இருக்கிற? சரி, அங்கேயே வரேன். மார்க்கு என் ஷோல்டர் வெயிட் நேற்று நம்மளை புது பசங்க சொல்லிட்டு பார்த்தியா? மா இருமா, அதை வீட்டுக்கு தான் வந்துங்கிறேன். அவனை போட்டே அவனடா. என்ன மச்சி? மார்க் வரான். பொருள்லாம் ரெடி ஆகுதுல்ல? எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி, ஸ்கெட்சு தான்.
வாண்ணா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கை போட்டுரு. சரிண்ணா. நல்லா வச்சுக்கோங்கடா, நம்ம கூட பழகினவன். காசுக்காக அவனே போட போகிறோமா? டூ இல்லாம ஸ்கெட்சு நாங்களே கெத்தாக போடுவோம். இல்லை புது பசங்க சொல்லியா நீ? நண்பன் பாசமா கூடவே இருந்தான்ல. பயம் இருக்கிறவனும் பாவம் பார்க்குறவனும் நம்ம கூட்டத்திலே இருக்கக்கூடாது. மீறி இருந்தால் அவன் தான் நாளைக்கு அவனாகும். நீங்கள் கிளம்புங்க, நான் அவனை பார்த்து. சரி கிளம்பு. நில்லு நில்லு. என்னடா? இல்லை ஃபோனை விட்டேன். திருப்பு. ஃபோனை கூட வச்சு தெரியல, நீங்களாம் என்ன ஸ்கெட்சு போடுவியோ? ஏய் ஃபோனே இல்லைன்னு சொன்ன ஹெட்செட் பண்ணித நீ. ரொம்ப நக்கலாக பேசுகிற நீ. எங்கடா அவன்? அண்ணா கால் பண்ணாமல் போயிருக்கான். நம்ம போயிட்டே இருக்கலாம், வந்துடுவான். நம்ம போட போகிறவங்க அங்கே இல்லை, இவங்க தான். அவங்களுக்குள்ளேயே போட்டுக்கிட்டோம். கடைசியாக இருக்கவங்க போட்டுருக்கோம். ராஜி பர்றா. ஆனால் ராஜே நான் வா. அப்பா இந்த மாதம் காசு கொடுக்க சொன்னார். ம், என்னண்ணா பசங்களை காணோம்? உட்காரு. பாலு எப்படி சேர்த்தான் தெரியுமா? இனி நீ நாளை காசு, அப்புறம் அந்த இடம் வந்து ஹலோ காசி, மார்கனை போட்டான். இப்போ அவனை தெரிய வந்துட்டு இருக்கான். அவனை நம்பி கூட்டத்தை சேர்க்காத. அவன் இடத்த பிடிக்கத்தான் அவளாச்சு. மார்க்கு இதானா? மார்க்கு இது அவன் கூட இருக்க 4 பேர். இது என் கூட இருக்க 3 பேர். இப்போ நான் ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்கேன். அவன் கூட இருக்க 4 பேரை வச்சு மார்க்கை தூக்கிடுவேன். மார்க்கை தூக்கின அடுத்த நிமிஷம் என் கூட இருக்க 3 பேர் சேர்ந்து அவங்க 4 பேரை போட்டுருவாங்க. இந்த ஏரியாவில் இனிமேல் நான் மட்டும்தான். காசை வாங்கிட்டா கூட இருக்கனே போட்டுறியாடா?
நான் பார்க்குறேன், நீ சொன்ன ஆட்டம் நடக்கலை, இவனை யாரும் போடலை, இவன் தான் எல்லாரையும் போட்டான். இப்போ இந்த வெள்ளராஜ முன்னாடி இந்த கருப்பு ராஜா நிற்கிறான். இன்னும் 5 நிமிஷத்தில் அவனையும் போட்டுருவான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறியா பாபு? மார்க்கு முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் அவனை போட்டுருங்க. உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். மச்சான் காசி கட்சியை ஒன்னே போட சொல்லிட்டான்டா. யார் யாரை போடுறான்னு நாளைக்கு பாரு. இப்போ நான் போகிறேன். சாயங்காலத்துக்குள்ளே வரலன்னா காசியை போட்டுருங்க. ரொம்ப தப்பு பண்ணுற காசி, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். காசி பேரை சொல்கிற அளவுக்கு ஆகிட்டல்ல? என்னடா வயசாகுது உனக்கு? ஆ, சின்ன தாடி கூட ஒழுங்கா மொழியில நீ என்ன போட போகிற? அதுவும் தனியாளா? தனியாக வந்து யார் சொன்னா? ராஜய் பரவானே. ரெண்டு பேர் சேர்ந்தா என்ன போட்டுருவீங்களா? அதுவும் தமாத்துண்டு கத்தியை வச்சுக்கின்னு. ஆ, போடுறா. உன்னை போடுறதுக்கு ஃபுல்லாக தாடியும் சிம்பாடியெல்லாம் தேவையில்லை. லைட்டாக மூலம் இருந்தால் போதும். யாரானா போட்டுடணும். ரொம்ப தப்பு பண்ணுற காசு. பயப்படுறவனும் பாம்பு பார்க்குறவனும் மட்டும் இல்லை, உன்னோட புத்திசாலி இந்த தொழிலை கூட வச்சுக்கூடாது. வச்சுக்கினா அவனை ஒரு நாள் உனக்கு எம்மனா மாறுவான். உன் ஆசை என்னென்னு எனக்கு தெரியும்டா. காசு போடுறதுக்கு தான்டா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது என் இடம், உன்னை விட்டுருவனா? நண்பன்னு சொல்லி தப்பான்ட்டேன். இது ஒரு அநியாயமான உலகம். இங்கே எப்படி வாழ்கிறது அநியாயம். எனக்கு நீங்கள் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. எனக்கு நான் மட்டும்தான். இனிமே இது என் கோட்டடா.